அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த மதரசாவினுடைய முதல்வர் அவர்களே, உலமாக்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மாணவிய செல்வங்களே, பட்டம் பெற்ற ஹாஃபிதுகளே, ஆலிம்களே, ஆலிமாக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பின் பெருமக்களே, இங்கே அல் ஜாமிஅத்துல் அரபியா மஅஹதுல் கைராத் அரபு கல்லூரியின் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் குறித்தமை வல்ல அல்லாஹ்விற்கு நான் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளினுடைய வாழ்வை அல்லாஹ் வளமாக்குவானாக. எதற்காக அவர்கள் பட்டம் பெற்றார்களோ அதற்காகவே அவர்கள் வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக ஆலிம் சனது பெற்றிருக்கக்கூடிய இந்த உலமாக்கள் அவர்களுக்கான பணி என்ன என்பதை அல்லாஹும் அல்லாஹுவினுடைய திருத்தூதரும் எதை அவர்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து அந்த வழியில் இந்த சமூகத்திற்கு பங்கு பணியாற்ற வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தருள் வாளிப்பானாக. சங்கையான பெருமக்களே, இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் மன்றில் இவர்கள் கற்ற கல்வியினுடைய தரம் எத்தகையது என்பதை நான் சுட்டுவதற்காக என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்கிறேன். 3 பங்காக என்னுடைய உரையை நான் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான அவகாசம் காலம் இல்லை என்பதால் ஒரு பகுதியை மாத்திரம் இங்கே சுருக்கமாக நான் முன்மொழிகிறேன். இங்கே இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள், இங்கே குழுமி இருக்கக்கூடிய நீங்கள், இந்த பிள்ளைகள் தங்களுடைய தலையில் சுமந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பு எத்தகையது, இவர்களுக்கான மரியாதை எத்தகையது என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களினுடைய வழிகாட்டுதலின் வழியாகத்தான், உலமாக்களினுடைய வழிகாட்டுதலில் தான் சமூகம் நிற்க வேண்டும். உலமாக்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த சமூகம் இருக்க வேண்டும். மாறாக உலமாக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் இந்த சமுதாயத்திற்கு இழிவும் பின்னடைவும் இருக்கும். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு உலமாக்களை, அறிஞர்களை
மேன்மைப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் என்னுடைய உரை இன்ஷா அல்லாஹ் அமையும். அதுதான் யதார்த்தமும் கூட. ஹிஜ்ரி 77ஆம் ஆண்டு உமையாக்களினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹலீஃபாவாக அமீருல் மோமினீனாக திகழ்கிறார். விரிந்த பரந்த ஆட்சி, உலகத்திலேயே மிக விரிவான ஆட்சியை நடத்தியவர்கள் குலஃபாக்கள். அதை விரித்தால் இன்று ஃபஜ்ர் வரை பேசலாம். அவ்வளவு பெரிய வலிமையான ஆட்சியை கொண்டிருந்தது இஸ்லாமிய கிலாஃபத். இன்று இருக்கக்கூடிய UAE, இன்று இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், இன்று இருக்கக்கூடிய பலஸ்தீன், திருடிக்கொண்ட இஸ்ரேல், ஈஜிப்ட், ஜோர்டான், சிரியா, ஒமான், எல்லா பகுதிகளும் சவுதி உட்பட அனைத்து பகுதிகளும் ஒரே தலைமையின் கீழ் இருந்தது என்று சொன்னால் அது ஆச்சரியம் இல்லையா? உலகத்தில் இவ்வளவு பெரிய ஆட்சியை எங்காவது பார்த்திருக்க முடியுமா? அவ்வளவு வலிமையான ஆட்சி. ரோம அரசு நடுங்கியது. கலீஃபா ஹாரூன் ரஷீதினுடைய தலைமையிலே ஆட்சி நடைபெற்ற பொழுது அன்றைய காலத்தினுடைய வல்லரசு என்று பீற்றப்பட்ட ரோம அரசும் கூட நடுங்கி போனது. அந்த ஆட்சியினுடைய தலைவராக, அரசராக, கலீஃபாவாக இருக்கக்கூடிய சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஹஜ்ஜுக்கு வருகிறார். தவாபு செய்கிறார். முடித்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளரை அழைத்து கேட்கிறார், ஐன ஸாஹிபுக்கும், அந்த பெரியவரை எங்கே என்று கேட்கிறார். வஹுவ காயிமுன் யுஸல்லி, அதோ அந்த பகுதியிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார் என்று சுட்டுகிறார்கள். மாபெரும் இராணுவத்திற்கு சொந்தக்காரரான சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அந்த பகுதிக்கு செல்கிறார். கருத்து இருந்த ஒரு மனிதர், அவலட்சணமான தோற்றத்தை உடைய ஒரு மனிதர், தொப்பியை தலையிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அமைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் நின்று தொழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் பன்னூற்றுக்கணக்கான மக்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களோடு மக்களாக அவர் அமருகிறார். யார்? சுலைமான் இப்னு அப்துல் மலிக் பேரரசர் அமருகிறார். அவரோடு அவருடைய 2 இளம் மகன்களும் இருக்கிறார்கள். சந்திரனை போன்ற அழகு. தொழுது முடித்ததற்கு பிறகு அந்த பெரியவரை அணுகி மனாசிக், ஹஜ்ஜினுடைய சட்டதிட்டங்களை கேட்கிறார். என்னுடைய அருமை சமுதாயமே, இந்த தகவல்களை நீங்கள் சரியாக உள்வாங்க வேண்டும். நான் இதயத்தின் ஆழத்தில் இருந்து பேசுகிறேன். இந்த சமூகத்தில் ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக, எழுச்சி மிக்கவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், வீரம் மிக்கவர்களாக வளர வேண்டும், சத்தியத்தின் வழியிலே நிற்க வேண்டும். இந்த மண்ணில் மீண்டும் இஸ்லாம் உயிரோடு நிலைத்து நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு நான் பேசுகிறேன். அப்போது மன்னர் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லுகிறார். பதில் சொல்லி முடிந்ததற்கு பிறகு அங்கிருந்து எழுந்து சை செய்வதற்காக மன்னர் செல்லுகிறார். அவரோடு அவருடைய மகன்களும் செல்லுகிறார்கள். ஒரு செய்தியை அறிவித்தார். லா யுஃப்தின் நாஸ ஃபீ ஹாதல் மகாமி, இந்த இடத்தில், இந்த மன்றில், இந்த புனித பூமியிலே நான் இப்போது பேசி வந்தேனே, இவரை தவிர யாரும் ஃபத்வா மார்க்க தீர்ப்பு கொடுக்க கூடாது என்று சொன்னார். அழகுமிக்க, அறிவுமிக்க அந்த 2 இளைஞர்களாக இருந்த அழகுமிக்க அந்த பிள்ளைகள் ஹலீஃபத்துல் முஸ்லிமீன். யார் இவர்? எதற்காக இப்படி நீங்கள் அவர்களிடத்திலே பணிந்து நிற்கிறீர்கள், ஏன் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது அவர் யாரு தெரியுமா? யா புனை, நம்முடைய பணிவும் நம்முடைய கண்ணியமும் அவரிடத்திலே இருந்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அவர்கள் யாரும் அல்ல, அதா இப்னு அபி ரபாஹ்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தாபி. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மூத்த சஹாபிகளிடத்திலே கற்று தேர்ந்த மாபெரும் மேதை. அவருடைய அறிவுக்கு, அவர் கற்றிருக்கக்கூடிய அந்த பக்குவத்திற்கு ஈடாக இணையாக இன்னொன்றை சொல்ல முடியாது. நம்முடைய அரசு அவருடைய இல்முக்கு, அவருடைய கல்விக்கு பணிகிறது. இதுதான் இங்க செய்தி. எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் அது! அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் நீங்கள் கற்றிருக்கக்கூடிய அந்த கல்விக்கு முன்னால் பணிந்தது. நான் இப்படி பேசுவதற்கு காரணம், இன்று இந்த இல்மிற்கான மரியாதை இந்த சமூகத்தில் இருந்து குறைந்து வருகிறது. எப்போது குறைகிறதோ இந்த சமூகம் பின்தங்கிவிடும். சிறுபான்மையினர் என்ற இந்த நிலை மாறி பெரும்பான்மையினராக மாறக்கூடிய காலம் வெறு தூரத்தில் இல்லை. அதை இந்த சமூகம் கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது. அதை நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய கௌரவம், தனிநபர் புகழ்ச்சி, இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு அல்லாஹ்வினுடைய அடிமைகள் நாம், அவன் கற்று தந்திருக்கக்கூடிய இந்த இல்மை ஏற்றிருக்கக்கூடிய பேரறிஞர்கள் இவர்களுக்கு பின்னால் நாம் அணி திரள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் இந்த சமுதாயம் உன்னதமான இடத்தை அடையும். அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகிமையை நான் பேசுவதாக இருந்தால் அது அறிவின் மகிமையை பேசுவது. ஒரு அறிவு அல்லது இல்மு, கல்வியை, ஞானத்தை ஒரு தோற்றத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு அத்தா இப்னு அபீ ரபாஹ் இந்த கல்வியினுடைய மகத்துவம் என்ன என்பதை சுட்டி காட்டுவதற்கான உரை இது. அன்பின் பெருமக்களே, பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மதுஹபை பின்பற்றுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் ஹனஃபி மதுஹபா தான் இருக்கணும். பெரும்பாலும் இமாமுல் ஆலம் இந்த சட்டத்துறைக்கு குர்ஆன் சட்ட வடிவிலே வரவில்லை, ஹதீஸ் சட்ட வடிவிலே வரவில்லை. சட்ட வடிவாக தந்தது இமாம்கள் தான். அதை விரித்து பேசுவதற்கான அவகாசம் இல்லை எனக்கு. இந்த சட்ட வடிவிலே கொண்டு வந்த முதல் நபர் சையதுனா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹஜ்ஜுக்கு வாராங்க, ஹஜ்ஜை முடிக்கிறாங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு ஹஜ்ஜாம் இடத்துல போறாங்க, நாசுவன் இடத்தில் செல்கிறார்கள். அப்படி போன போது அவங்க கேட்கிறாங்க, முடி இறக்கணும், இதற்கு என்ன கூலி, என்ன விலை அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் 5 ரியால் 10 ரியால் போட்டு வச்சிருப்பாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் இப்படி கேட்ட போது, இது ஒரு வணக்க வழிபாடு, இது பேரம் பேசுவதில் இடமில்லை, நீங்கள் அமருங்கள், மொட்டை அடிங்கள், கொடுப்பதாக இருந்தால் கொடுங்கள், நீங்கள் விரும்பியதை கொடுங்கள், இல்லை என்றால் செல்லுங்கள். இமாம் சொல்றாங்க, ஹஜில்து, நான் வெட்கப்பட்டு போனேன் என்கிறார்கள். ஒரு ஹஜ்ஜாம் இடத்தில் நான் வெட்கப்பட்டு போனேன் என்கிறார்கள். நான் அமர்ந்தேன். அமர்ந்த போது அந்த ஹஜ்ஜாம் சொன்னார், இஸ்தக்பிலில் கிப்லா, கிப்லாவை நோக்கி அமருங்கள் என்றார்கள். வெட்கத்திற்கு மேல் வெட்கம் என்னை சூழ்ந்தது. நான் அப்படியே கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்து என்னுடைய தலையை கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, என்ன இடது பக்கத்தை தர்றீங்க, வலது பக்கத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, ஐமன் வலது பக்கத்தை தாருங்கள் என்றார்கள். நான் திகைத்து போனேன். இவர் ஹஜ்ஜாமா அல்லது ஆலிமா, யார் இவர்? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த சமூகத்திலே இமாம் ஷாஃபி சொல்லுவார்கள், சட்ட நுணுக்கங்களை சொல்வதாக இருந்தால் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களினுடைய கலையை தொட முடியாது, சொல்ல முடியாது என்பார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் வித்தகர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா என்ற பேரறிஞர். இந்த அறிஞர்களினுடைய வரலாறு
அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்றி இருக்கக்கூடிய தொண்டு பணிகள், இவைகள் எல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள், யாருக்கு பின்னாலோ செல்லுகிறார்கள், பஸ்ஸுக்கு பின்னாலும் செல்லுகிறார்கள், விசிலுக்கு பின்னாலும் செல்லுகிறார்கள். என்ன ஆச்சரியம் அது! அப்படி செல்வதற்கான என்ன காரணம் எது? ஆச்சரியமாக இருக்கிறது. நம் பிள்ளைகளை மடைமாற்றம் செய்யப்படுகிறது. நம்முடைய இளைய சமுதாயம் வேறொரு பாதையை நோக்கி செல்வதற்கான சதி திட்டங்கள் வெடிக்கப்படுகிறது. இதிலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாத்து பண்பான வழியிலே நடப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டிய பெருமக்களினுடைய முதல் அணியில் நிற்பவர்கள் உலமாக்கள், இரண்டாவது உமராக்கள், நிர்வாகிகள், மஹல்லாவினுடைய பொறுப்பாளர்கள், மஸ்ஜிதுகளினுடைய பொறுப்பாளர்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். நான் விட்ட இடத்திற்கு வருகிறேன். இவர் ஹஜ்ஜாமா, நாசுவனா அல்லது பேரறிஞரா? நான் எனது வலது பக்கத்தை கொடுத்தேன். அவர் என்னுடைய தலையிலே கத்தியை வைத்து முடியை சிரைக்க ஆரம்பித்த பொழுது என்னை பார்த்து சொன்னார், என்ன சும்மா உட்கார்ந்திருக்கிறீங்க, கப்பீர், தக்பீர் சொல்லுங்கள் என்றார்கள். என் உடல் பூரித்து போனது, நடுங்கியும் போனது, ஆச்சரியப்பட்டு போனேன். முடிந்தது. நான் என் கையில இருந்ததை கொடுத்தேன், பரக்கத்தாக கொடுத்து விட்டு எழுந்து போனேன். ஐன துரி, எங்க போறீங்க? அவர் கேட்கிறார், எங்க போறீங்க? நான் என்னுடைய கூடாரத்துக்கு போறேன். சொல்லி ரக்காத்தை நீ சும்மா இதுகப், 2 ரக்காத்து தொழுதுட்டு போங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிகிறது? இவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்களே, பேராச்சரியமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த மண்ணில் தான் அதா இப்னு அபி ரபாஹ் இருக்கிறார்கள் என்று. உலமாக்களே, நான் சொல்வது உங்களுக்கு புரியும். நீங்கள் இருக்கும் இடத்தில் மக்கள் அப்படி தீனை பேச வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்கள் பணிபுரியக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த தீனை குறித்து பேச வேண்டும். வீணான விஷயங்களை பேசக்கூடாது. அதிலிருந்து இளைஞர் சமூகத்தை, குறிப்பாக இளைஞர் சமூகத்தையும் பெண் சமூகத்தையும் மீட்டு எடுக்க வேண்டும். ரீல்ஸ்கள் போடக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் இன்று தீனை கற்றிருக்கக்கூடிய அருமை மகளிர் செல்வங்கள், அவர்களுக்கான பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு நீங்கள் தர வேண்டும். இது எங்களினுடைய உரிமை என்று சொல்லி இந்த தீனை அசிங்கப்படுத்தக்கூடிய ரீல்ஸ் கேர்ள்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்த தீனினுடைய செம்மையான பெண்ணாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி நீங்கள் செய்வதுதான் இந்த மதரசாவில் நீங்கள் கற்றதற்கான நன்றியின் வெளிப்பாடு. உங்கள் பணிகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நான் விரித்து பேசுவதற்கான ஆசைப்படுகிறேன், ஆனால் எனக்கான நேரம் அளவிடப்பட்டிருக்கிறது, எனக்கான பிரயாணமும் இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, அடுத்து நான் சொல்லுவேன் இந்த உலமாக்களை பார்த்து. இந்த உலமாக்கள் என்ன, இவங்களை வச்சுட்டு நாம பேசலாம், எனக்கும் தான், எல்லா உலமாக்களுக்கும் தான். கல்யாண வீட்டில் வாழ்த்துறை வழங்குவோம். மாப்பிள்ளை பெண்ணுக்காக வழங்கக்கூடிய அந்த வாழ்த்துறைகள் அவர்களுக்கானது மாத்திரம் அல்ல, வந்திருக்கும் எல்லோருக்கும் தான். அதுபோன்றுதான் எல்லா உலமாக்களுக்கானது. நீங்கள் கற்றிருக்கக்கூடிய இந்த கல்வியை எப்படி உங்களுடைய கரத்தில் வந்தது தெரியுமா? இதற்கான சேவைகள், அர்ப்பணிப்புகள், அறப்பணிகள் எத்தகையது என்பதை இந்த சமூகம் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போகும். ஒரு தகவலை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. எத்தனையோ வகைகள், மீடியாக்கள், தொலை தொடர்புகள் மிக எளிதாக இருக்கிறது. ஒரு வார்த்தையை தெரிய வேண்டும் என்றால் ஜிபிடி சொல்லுது, ஆச்சரியம் இல்லையா? கூகுள் சொல்லுது. இவைகள் எல்லாம் மிக எளிதிலே தேடக்கூடிய இந்த காலகட்டம் எதுவுமே இல்லாமல் நடந்து 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 சென்று
இந்த இல்மை தேடி உங்களினுடைய கரத்திலே இன்று வழங்கி அது உங்களுடைய இதயத்திலே பதித்து வைக்கப்பட்டிருக்கிறதே, அந்த பெருமக்களினுடைய பங்களிப்பு பாதுகாத்து தந்த அந்த நடைமுறை நிகழ்முறை ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானது. ஒரு தகவலை நான் இங்கே சொல்லுவேன். தகவல்கள் குவிந்திருக்கிறது, ஆனாலும் நான் பொறுக்கி எடுத்து 1-2 தகவல்களை மாத்திரம் நான் முன்வைத்து விடை பெறுவேன். அபூ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பேரறிஞர், ஒரு தாபிஅ. கல்வியை தேடுவதில், குறிப்பாக ஹதீஸை தேடுவதிலே மிகப்பெரிய ஆர்வம். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு ஹதீதுகளினுடைய அரசர், சக்கரவர்த்தி என்று போற்றப்படக்கூடிய இமாமுல் முஹத்திதீன் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீதுக்காக 100 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்ற வரலாறு உண்டு. மதீனாவிலிருந்து ஒரே ஒரு ஹதீதை தெரிந்து கொள்வதற்காக அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் இப்னு அப்துல்லா, சையதுனா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் டமஸ்கஸுக்கு வர்றாங்க ஒரு ஹதீதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்களும் ஒரு சஹாபி, இங்க ஒரு சஹாபி இருக்கிறாங்க. மவாலிம் பற்றிய ஒரு செய்தி அவர் அறிவிக்கிறார். இங்க வந்து பார்த்தா அவங்க தான் யாருங்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். இப்படி 1000 கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்கிறார்கள் ஒரு ஹதீதுக்காக. ஒரு ஆச்சரியமான தகவலை நீங்கள் இங்கே பாருங்கள். அபூ உஸ்மான் ஒரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு முஹத்திஸ், ஒரு தாபி, அவங்களுக்கு ஒரு ஹதீது கிடைக்கிறது. அந்த ஹதீதை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுஅதி அப்தஹுல் முஃமின பில் ஹஸனதி வாஹிததி அல்ஃபி ஹஸனத்தின். இந்த ஹதீதை பார்த்த அபூ உஸ்மான் முஹத்திஸ் அரண்டு போனார். இது சரியான ஹதீது தானா? இதை அறிவித்தது சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக இந்த தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. என்ன சொல்லுது இந்த ஹதீது தெரியுமா? ஒரே ஒரு மூமின் ஒரு அற்புதமான காரியத்தை ஆற்றுகிறான், இதயபூர்வமாக ஆற்றுகிறான். அதில் புகழ்ச்சி இல்லை, தற்பெருமை இல்லை, முகஸ்துதி இல்லை. அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு காரியத்தை ஆற்றினால் அதற்கு அல்லாஹ் வழங்கும் கூலி என்ன தெரியுமா? 1க்கு 10 என்று குர்ஆன் பேசுகிறது, 1க்கு 700 வரை மடங்காக ஆக்கி தருகிறான் என்று ஹதீது பேசுகிறது. ஆனால் இந்த ஹதீது சொன்னது அல்ஃபி ஹசனத்தின் 10 லட்சம் என்று. ஒரு பொருளை நீங்க விற்கிறீங்க, ₹1 ஒரு பொருள், 10 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறது, 9 ரூபாய் லாபம். 700 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க, 699 ரூபாய் லாபம். இதுவே ஒரு பிரம்மாண்டமானது இல்லையா? ஒன்றுதான் 700ஆக மாறுகிறது என்றால் 1000 எத்தனையாக மாறும்? யோசித்து பாருங்க. அந்த கணக்கீடு வேணும், அந்த கால்குலேஷன். என்ன நடந்தது? 10 லட்சமா? ₹1 வாங்கிய பொருளை 10 லட்சத்திற்கு விற்க முடியுமா? நான் வாங்குகிறேன் என்கிறான் ரப்பு. இப்படி ரசூல் சொல்லி இருப்பார்களா? இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குமா? அபூ ஹுரைரா இப்படி அறிவித்திருப்பார்களா? இந்த ஹதீஸினுடைய உண்மை தன்மை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அபூ உஸ்மான் சொல்றாங்க, அந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போனேன். நான் ஹஜ்ஜை நாடவில்லை, ஆனா ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டினேன். அதற்கு முன்பு நான் ஹஜ் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் ஹஜ்ஜுக்காக போனது இந்த ஒரே ஒரு ஹதீதை தெரிந்து கொள்வதற்காக. ஏன் தெரியுமா? ஹஜ்ஜுடைய காலங்களில் சஹாபிகள் எந்த பகுதியில் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு வந்துருவாங்க. காரணம் என்ன என்றால், ஹஜ் என்பது ஒரு நோக்கமாக இருந்தாலும் அதைவிட முக்கிய நோக்கம் எது தெரியுமா? மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அன்னைக்கு அதுதான் வழியா இருந்தது. எல்லா நாட்டு மக்களும் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரே இடம் ஹஜ் மாத்திரம் தான். வேற என்ன இருக்கு? இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் மூலம் சொல்லிடலாம். எவ்வளவு வேகமாக துரிதமாக சொல்ல முடியும். நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரே தலமாக ஹஜ் இருந்ததால் அந்த உணர்வோடு மக்களுக்கு இந்த தீனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக உலகத்தின் 8 திசையில் எப்பகுதியில் இருந்தாலும் அந்த சஹாபிகள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வருவார்கள் என்பதை அறிந்து கொண்ட அபூ உஸ்மான் அதற்காகவே அவர்களை சந்தித்து
இந்த ஒரு ஹதீதினுடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டேன் என்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது, எவ்வளவு பெரிய அதிசயம் அது, எண்ணி பாருங்கள். இதற்காகவே நான் புறப்பட்டு புனிதமான ஹஜ்ஜை நோக்கி நான் பயணித்தேன். அங்க போனேன், ஹஜ்ஜு செஞ்சேன். அந்த காலத்துல நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், உம்ராவுக்கு போனாலும் மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் ஹராம் இந்த 2 பகுதிகளிலும் அங்கங்க பாடங்கள் நடக்கும். இந்த பாடம் என்பது ஃபிக்ஹுடைய பாடம், இங்கே ஹதீதுடைய பாடம், இங்கே தாரீஹுடைய பாடம், இங்கே தஃப்சீருடைய பாடம் என்று பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட் நடத்துது இன்னைக்கு. ஆனால் அன்றைய காலத்திலேயே சில சஹாபிகளுடைய காலத்திலேயே மஸ்ஜிதுகளிலே இந்த மதரசாக்கள் சிறப்பாக நடைபெற்றது. அதெல்லாம் அற்புதமான அழகிய வரலாறு. மஸ்ஜிதுகள் என்பது தொழுவதற்காக மாத்திரம் அல்ல, அது நீதிமன்றங்களாக இருந்தது, எல்கேஜிகளாக இருந்தது, பால்வாடிகளாகவும் இருந்தது, ஸ்கூலாக இருந்தது, எலிமெண்டரி ஸ்கூலாக இருந்தது, ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தது, காலேஜாக இருந்தது, யூனிவர்சிட்டியாக இருந்தது. இல்லையா? அத்தகைய பல்கலைக்கழகத்தில் பயின்ற பெருமக்கள் தான் சஹாபிகள். சின்ன வயதிலிருந்து படித்த அந்த சஹாபிகளினுடைய வரலாறுகள் ஆச்சரியமானது, அவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் அற்புதமானது. அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும், ஒரு மனிதனுக்கு, ஒரு மோமினுக்கு மிகப்பெரியது எது? நரகத்தை விட்டு பாதுகாப்பு, சொர்க்கத்திலே நுழைவது. இதையும் தாண்டிய ஒரு பாக்கியம் அல்லாஹுவினுடைய பொருத்தம். அந்த பொருத்தத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அருமையானவர்களே, ஆமீனை விரைந்து சொல்லுங்கள். ஏன்னா இது சம்பந்தமான ஹதீது நிறைய இருக்கு, நம்ம சப்தமாகவும் சொல்ல வேண்டும். ஏன்னா வழிகாட்டுவது எங்களுடைய பொறுப்பு என்பதால் நான் குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மஸ்ஜிதிலே எல்லா துறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்திலே ருவைதத்துல் அஸ்லமியா என்ற ஒரு பெண் நர்ஸாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் படிச்சு கொடுத்தாங்க, அனுமதித்தார்கள். வரலாறை நீங்கள் படித்திருக்கலாம், தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். யுத்த களங்களிலே புண்பட்ட காயப்பட்டவர்களுக்கெல்லாம் ருவைதத்துல் அஸ்லமியா நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல ஹதீது கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அன்றைய காலத்தில் என்ன புரிகிறோம்? மஸ்ஜித் என்பது ஒரு மருத்துவமனையாகவும் இருந்தது. சையதுனா முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அகல் யுத்தத்திலே மிகப்பெரிய காயம்பட்ட பொழுது அவர்களுக்கான மருத்துவம் பார்க்கக்கூடிய பொறுப்பை ருவைதா நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள். மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே ஒரு கிளினிக் அமைத்து கொடுத்தார்கள். நாம் எப்படி பார்க்கிறோம் இந்த மார்க்கத்தை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சஹாபிகளை, நம்முடைய பார்வைகளை மாற்ற வேண்டும், நம் சிந்தைகளை தூய்மைப்படுத்த வேண்டும், நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நான் என்ற அகங்காரத்தை உடைக்க வேண்டும். உலமாக்கள் தான் நம்முடைய ராஜாக்கள் என்ற எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களில், இதயங்களில் ஓங்கி நிற்க வேண்டும். அபூ உஸ்மான் மக்காவுக்கு வருகிறார்கள். அங்கங்கே குழு குழுவாக அமர்ந்து பாடம் நடத்தப்படுகிறது. அபூ ஹுரைரா எப்படியும் வந்திருப்பார்கள் என்று தேடி பார்த்தார்கள். ஒரு இடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்டும் பிடித்தார்கள். பிடிச்சிட்டாங்க, போனாங்க. ஏன்னா இவங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குது? ஒருபோதும் 1க்கு 10, 10க்கு 1க்கு 100, 1க்கு 700, 1000, 10,000 வச்சுக்கோங்களேன், 10 லட்சமா? இதை அங்கீகரிக்க முடியலை. அபூ உஸ்மான் இப்படி அபூ ஹுரைரா அறிவித்திருக்க மாட்டார்கள், சரிதான் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய அந்த பரிசுகள் என்பது சாதாரணமானதாக இருக்காது. இதை விவரிப்பதற்கு நேரமில்லை. அழகான செய்திகள். அருமையான பெருமக்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அன்பித்து, யா சாஹிப ரசூலில்லாஹ், ஒரு செய்தியை நான் நீங்கள் அறிவித்ததாக கேட்டேன், அது சரியா? இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுஅதி அப்தஹுல் முஃமின பில் ஹஸனத்தில் வாஹிதா அல்ஃபி ஹஸனத்தின். ஒரு மூமின் தூய்மையான நேர்மையான
பரிசுத்தமான காரியத்தை, ஒரு காரியத்தை ஆற்றியதற்கு 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நீங்கள் அறிவித்திருக்கிறதாக எனக்கு தகவல் கிடைத்தது. இந்த உண்மை தன்மையை தெரிந்து கொள்வதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் அப்படி சொல்லவில்லை, நான் அப்படி சொல்லல. அப்ப இவங்க நினைச்சாங்க, நாம நினைச்சது சரியா இல்லையா, நாம் நினைத்தது சரி, இப்படி ஒரு ஹதீஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கருதினார்கள். நான் இப்படி சொல்லவில்லை, ஆனால் இந்த ஹதீஸை நான் அறிவித்தேன், ஆனா இப்படி அறிவிக்கல. அப்ப எப்படி அறிவிச்சீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அல்ஃப் என்று சொல்லல, அல்ஃப்ன்ற 10 லட்சம், அல்ஃப் என்று சொன்னேன், 20 லட்சம் என்று சொன்னேன் என்றார்கள். அபூ உஸ்மானுக்கு எப்படி, நமக்கு இப்ப எப்படி இருக்கு? சரி, அபூ உஸ்மான் எப்படி இருந்திருப்பாங்க? 10 லட்சமே மிகப்பெரியது என்று வரும் பொழுது அவங்களுடைய கண்கள் எல்லாம் உயர்ந்து விட்டது, அப்படி திகைத்து போனார்கள். அல்ஃப் ஹசனத்து என்னன்னா ஒரு ஏ விடுபட்டு இருக்கு, அவ்வளவுதான். அல்ஃப் என்பதற்கும் அல்ஃப் என்பதற்கும் இடையிலே ஒரு ஏ எழுத்து விழுந்திருக்கிறது. அது 10 லட்சத்தை குறைச்சிருச்சு. உங்களுக்கு அறிவித்தவர் அல்ஃப் என்று தெரியாமல் சொல்லிவிட்டார். அல்ஃப் அல்ல, அல்ஃபை ஒரு ஏ வச்சுக்கிடணும், 20 லட்சம் என்று திகைத்து விட்டு சும்மத்தலா வயின்தகு ஹஸனத்தை யுதாஇஃபஹா வயுத்தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அஸீமா. அல்லாஹ் சொல்றான், ஒரு நல்ல காரியத்திற்காக அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து மகத்தான பிரம்மாண்டமான கூலியை வழங்குவான் என்று சொல்லி இருக்கும் போது அந்த வார்த்தைக்கு பிரம்மாண்ட கூலி என்பது அது 20 லட்சத்தை விடவும் அதிகமாக இருக்கலாம் இல்லையா? இது 20 லட்சம் என்பது நமக்கு பெரியது, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மிக சாதாரணமானது. நான் என்னுடைய உரைக்கு நிறைவுக்கு வர வேண்டும். அருமையான பெருமக்களே, ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். சையதுனா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஆச்சரியமான, ஹம்பலி மதஹப்னு சொல்றோம்ல, ரொம்ப பேணுதல் மிக்க மதஹப். பிற மதஹப்களிலே சுன்னத் என்று இருந்தா அவங்க மதஹப்ல ஃபர்துன்னு இருக்கும், மக்ரூஹ் இருந்தா அவங்க இடத்துல ஹராம்னு இருக்கும். அவ்வளவு பேணுதல் மிக்கவர்கள். ஓதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட ஷாஃபி மதஹபை பின்பற்றியவர்கள், அதை விடுத்து அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி மதஹபை பின்பற்ற போனாங்க. அதற்கான நீண்ட வரலாறும் காரணங்களும் உண்டு. ஒன்று, அவர்களுக்கு அது பேணுதல். ஆனா நம்ம மதஹப்ல நமக்கு இன்னும் லேசா ஏதாவது இருக்கா நாம தேடுறோம். ஆனா அவங்க கடினத்தை தேடி அதை என்ன செய்தார்கள்? பேணுதலை பெற்றுக் கொண்டவர்கள், ஒரு சூஃபியாக வாழ்ந்தவர்கள். இந்த வையத்தில் அருமையான முஸ்னத் அஹ்மத் என்ற மாபெரும் ஹதீது தொகுப்பை வழங்கியவர்கள். அந்த காலத்திலே ஒரு கொள்கை குழப்பம் இருந்தது. குர்ஆன் படைக்கப்பட்டதா மஹ்லூக்கா கைர் மஹ்லூக்கா என்ற பிரச்சனை இருந்தது. அப்படி பிரச்சனையை தூக்கியவர்கள் முஅத்தஸிலா என்ற கொள்கையுடையவர்கள். ஒரு பெரிய பிரச்சனை, அடிபுடி தகராறு, சண்டை, வம்பு, வழக்கு எல்லாம் நடந்தது. நம்முடைய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையின் பிரகாரம் குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, கலாமுல்லாஹ். அது சையதுல் கலாம், கலாமு சையத், சையதுல் கலாம், பேச்சுக்களுக்கு தலைமை. கலாமு சையத், தலைவனுடைய பேச்சு. அது அது படைக்கப்பட்டது அல்ல, மஹ்லூக் அல்ல. அது அத்தகைய குர்ஆனை படைக்கப்பட்டது என்பது அடிப்படைக்கே மாற்றமானது. இந்த சமயத்திலே நம்முடைய இமாம் ஹம்பல் இமாம் சொல்றோம் இல்லை, அவங்களுடைய அசல் பெயர் அஹ்மத், அவங்க வாப்பா பேர் அத்தா பேர் ஹம்பல். அவங்க வாப்பா பேராலையும் அவங்க அத்தா பேராலையும் அழைக்கப்பட்டாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இது கிடையாது, குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, கைரு மஹ்லூக் அப்படின்னாங்க. அரசு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணியது. அவங்க மாத்திரம் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா பல லட்சம் பேர் ஏத்துக்கிடுவாங்க. அப்படி ஒன்று இருந்தது. வரலாற்றிலே மிக அதிகமான மக்கள் ஜனாசாவிலே கலந்து கொண்டது அவர்களுடைய ஜனாசாவில் 6 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். ஜனாசாவிலே 6 லட்சம் மக்கள் திரண்டார்கள். எவ்வளவு பெரிய சூஃபியாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் அவர்களை குறித்து குறிப்பெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரம் தேங்காய் சொன்ன மாதிரி நேரம் இடம் தரலங்கிற மாதிரி. அருமையானவர்களே,
ஒரு கட்டத்தில் சிறைபிடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப அவர்கள் தண்டிக்கப்பட்டு கடைசியாக அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை தலைவெட்டுறதுதான். ஒரு இதே போன்ற ஒரு மேடை, மக்கள் குழுமி இருக்கிறார்கள், கடைசியான வாய்ப்பு, அவர்களை நிறுத்தப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இமாம்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த இல்மை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, இந்த அவனியாபுரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக எத்தனை சிரமங்களை அவர்கள் பட்டு இருப்பார்கள். யோசித்து பார்க்கணும். அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த தீன் இல்லை, இந்த நிகழ்வு இல்லை, நாம் இல்லை, இந்த தீன் மஸ்ஜித் இல்லை, இந்த மார்க்கம் இல்லை. அவர்கள் மார்க்கத்தினுடைய தூண்கள், பணியாளர்கள், ஹுத்தாமுத்தீன். அவர்களிடத்திலே கடைசியாக கேட்கப்பட்டது, என்ன சொல்கிறீர்கள், உங்களுடைய கருத்து என்ன? நான் என்ன சொன்னேனோ அதுதான் இப்போதும். பலமுறை சாட்டையால் அடிக்கப்பட்டார்கள். கடைசியாக மன்னரும் வந்திருக்கிறார். ஒரு கிளர்ச்சி எழுந்து விடுமோ, புரட்சி பிறந்து விடுமோ என்று பயந்து முழுமையான இராணுவம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய சப்போர்ட். ஆனா ஒன்றும் செய்ய முடியல. அவ்வளவு பெரிய இராணுவத்தை குவைச்சிருக்குது. உலகத்திலே பெரிய இராணுவம் உமையாக்களினுடைய இராணுவம். இப்ப கேட்கப்பட்டது, குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா? இல்லை. மன்னர் சொன்னார், தலையை வெட்டிரு அப்படின்ட்டாங்க. வெற்றத்துக்கு முன்னால அந்த காலத்துல கேட்பாங்க, இன்னைக்கு இருக்குது, கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கிறதா? எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? ஒரு கடைசி ஆசை என்ன என்று தெரியலாமா? தெரிஞ்சுக்கிடலாம். என்ன? கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து இவரோட நான் பேசணும், இதான் என்ன ஆசை. ஆச்சரியப்பட்டு, இவ்வளவுதானே, அவ்வளவுதான். அவரை கூப்பிட்டாங்க, மேல வந்தாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்கள் இமாம் ஷாஃபியுடைய மாணவர் தானே? ஆமாம், நானும் இமாம் ஷாஃபியுடைய மாணவர். ஒரு முறை நான் அவர்களிடத்திலே பார்த்திருக்கிறேன். மஸ்ஹுல் ஹுஃபைன், ஷூக்கு மசு செய்கிறது. கழட்ட முடியாத ஷூ அந்த காலத்தில் இருக்கும். அது தனி சட்டம், உலமாக்கள் சொல்லுவார்கள். ஃபிக்ஹில் அது இருக்கிறது, சட்ட துறையில் அது இருக்கிறது. அதிலே மசு செய்யறது, கழட்ட முடியாதுன்னு சொன்னா காலை கழுவ இயலாது. காலை உது செய்யும் போது காலை கழுவ முடியாம அந்த ஷூக்கள் இருக்கும். அந்த ஷூக்களுடைய தன்மை என்னெல்லாம் ஃபுகஹாக்கள் பேசுவார்கள், சட்ட நிபுணர்கள். அதுக்கு மேலேயே மசூ செய்யலாம். அந்த மசூ செய்யறதை பற்றி ஒரு ஹதீதை அவர்கள் அறிவித்து சட்டம் சொன்னார்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. என்னன்னு கேட்டாங்க. அதை தெரியறதுதான் எனக்கு ஆசை. தூக்கு கயிறை முத்தமிடக்கூடிய நேரத்திலும் கூட இந்த தீனினுடைய சட்டத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள். அந்த வந்தவர் அந்த ஹதீதையும் சட்டத்தையும் சொன்ன போது, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நாளாக இருந்த என்னுடைய தேட்டம் நிறைவுற்றது. உங்களினுடைய பணியை நீங்கள் செய்யலாம், என் கழுத்தை கொய்யலாம் என்றார்கள். அரசன் அரண்டு போனான். இப்போது வெட்ட வேண்டாம், அது வேறு விதமாக முடிந்துவிடும். அவனும் அரண்டு போய், மன்னர், சிறையிலே மீண்டும் அவரை அடையுங்கள் என்றார்கள். நான் நிறைவுபடுத்துகிறேன். இப்படி பக்குவமாக, உறுதியாக, வலிமையாக, ஈமானியத்தோடு வந்த சேர்ந்த இல்மைதான் இந்த இளவல்கள் தங்களுடைய இதயத்தில் கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்து நான் சொல்வேன், உங்கள் வாழ்வியல் வளமானதாக இருக்க வேண்டும், ஹதீதோடு ஒன்றியதாக இருக்க வேண்டும், தீனான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், குர்ஆனோடு ஒன்றியதாக இருக்க வேண்டும். அதன்பால் இந்த மக்கள் ஈர்க்கப்பட வேண்டும். பக்குவமாக இந்த மக்களுக்கு சொல்லி, நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த மக்களை உங்கள் தரப்பில் என்றால் தீனை நோக்கி நீங்கள் அழைப்பெடுக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருள் பாலிப்பானாக. இந்த ஹாஃபிதுகளினுடைய மனனத்தை அல்லாஹ் மேலும் உறுதிப்படுத்துவானாக. நம்முடைய அன்பு செல்வங்கள், மகளிர்களாக ஆலிமா சனதை பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண்மக்கள் தங்களுடைய குடும்பத்தையும் சுற்று வட்டாரத்தையும் சுற்றிலே இருக்கக்கூடிய பெண்களையும் தீனியத்தான பெண்களாக மாற்றுவார்களாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்வானாக. இங்கிருந்து 100 பல்லாயிரம் உலமாக்கள், ஹாஃபிதுகள், ஆலிமாக்கள் வெளியாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம் எல்லோரையும் மன்னித்து பொருந்தி கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.